பேனில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா நான் நல்லா 2 பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டையை போட்டுக்கலாம். நான் மொத்தம் 5 முட்டை இதில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ முட்டை போட்டுட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது வந்து அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்ல ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஈஸியான ரெசிபியும் கூட. டக்குன்னு நம்ம சைட் டிஷ்க்கு எதுக்காவது செஞ்சுக்கலாம். ரசத்துக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா அடிக்கடி இதை தான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க சின்ன வயசில். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.